இந்த வாரத்தில் இந்த பகல்காம் தாக்குதல் அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு போர் மாதிரியான பதட்டமான சூழல் வந்து எல்லையில் நிலவிட்டு இருக்கு. ஸோ இதை மையப்படுத்தி பல ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பக்கம் இந்தியாவிலேருந்து தாக்கப்பட்டது, இந்த விமானம் அழிக்கப்பட்டது, இங்கே இது பண்ணப்பட்டதுன்னு அரசாங்கம் ஒரு பக்கம் கொடுக்குற செய்திகளுக்கு மாறா சமூக வலைதளங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே பழைய வீடியோஸ், ஃபேக் வீடியோஸ்லாம் கண்ட்ரியில் நடந்த வீடியோஸ்லாம் எங்கெங்கேயோ நடந்ததெல்லாம் எடுத்து இந்த சூழலில் இதை வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி, மக்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி, அரசாங்கம் சொல்கிற இன்ஃபர்மேஷனுக்கு மாறா பல பொய்யான தகவல்கள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அந்த மாதிரியான பொய்களை முதல்ல இந்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர் வந்து பாகிஸ்தானே அழிச்சிருவேன், நான் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன், இந்தியாவோட நட்பு கொண்டாடுறேன் அப்படிங்கிற மாதிரி போரில் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கு ஆதரவு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. இதை போடுறவர் யாருன்னா நம்ம வாரம் இவர் வருவார், ஜானி பாய், அண்ணாமலை ஐடி, அந்த ஒரு ஐடி அது. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ரம்ப்போடைய ஒரு வீடியோ போகுது. ட்ரம்ப்பே அதில் பேசிக்கிட்டு இருக்காரு. கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் போகிற விரும்பலை, அமைதியை தான் விரும்புகிறேன், இருந்தாலும் ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினா நான் இந்தியா பக்கம் நிற்பதுடன் பாகிஸ்தானை அழிக்கவும் செய்வேன், ஏன்னா எனக்கு இந்திய மக்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பேசுகிறாரு. என்ன அதுன்னு பார்த்தா வீடியோவில் பார்த்தா வீடியோ ப்ளே பண்ணால் வீடியோலையும் கிட்டத்தட்ட அதே சேம் கண்டென்ட் ப்ளே ஆகுது. ஆனால் இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேராகிராஃப் போட்டாங்க பாருங்க, அங்கே தான் நமக்கு சந்தேகம் வந்தது இது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் இவ்வளோ வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்ததில்லை. இப்போ ட்ரம்ப் இப்படி பேசுகிறாருன்னா இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? மோடி. வெளியுறவுத்துறையை நம்ம மோடிஜி கையாண்ட விதம் தான் காரணம். அதனால தான் ட்ரம்ப்பே வந்து இப்படி இறங்கிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் நமக்கு சந்தேகம் வந்தது. செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஆனால் அதில் இந்தியாவை பற்றியும் பேசலை, பாகிஸ்தானை பற்றியும் பேசலை. அவர் என்ன பேசினார்னா பொருளாதாரத்தை பற்றி அதில் பேசியிருக்காரு. அந்த மீட்டிங்கே வந்து எக்கனாமிக் சம்மந்தமான ஒரு மீட்டிங். அதில் பேசின வீடியோ வந்து ஏஐ மூலியமாக தப்பாக ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ மட்டும் ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணி வாய்ஸை சிங்க் ஆகிற மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏஐ மேடு வீடியோவான்னு டூல்ஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கிளியராக காட்டிடுச்சு இதில் சேர்க்கப்பட்ட ஆடியோங்கிறது ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஆடியோ. ட்ரம்ப் வந்து இதை பேசலைன்னு அந்த ஒரிஜினல் வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பியூர்லி மிஸ்லீடு. ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை அழிச்சிருவேன் அப்படின்னு எங்கேயுமே சபதம்லாம் போடலை. அடுத்தது மறுபடியும் ட்ரம்ப்பு என்னன்னா, இப்போ இந்தியா வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தானோட கட் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி ட்ரம்ப் வந்து ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவில். சம்மந்தமே இல்லாமல் அவர் பேசுகிறாரு. பேசும்போது அப்படியே பயங்கரமாக நக்கல் அடிக்கிறாரு. ஐ நீட் வாட்டர் அப்படின்னு வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு நடித்து காட்டுறாரு. இப்படி மக்கள் நோக்கி தெளிக்கிறாரு. சக் போ அப்படின்னு தூக்கி போடுறாரு. ஸோ எப்படி நக்கல் பண்ணுறாரு பாருங்கள் பாகிஸ்தானை. சிந்து நதி வேணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட பாகிஸ்தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நக்கல் பண்ணுறாரு பாருங்கள். நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ட்ரம்ப். இப்போவாவது நம்ம பிரதமர் ஜியோட வலிமை தெரியுதா அப்படின்னு போடுறாங்க. மறுபடியும் இந்த லைன் கடைசி லைனை பார்த்தோன்னே தான் நம்ம ஜி உள்ள வந்தோடனே டவுட் வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து 2016 நடந்த வீடியோ. அப்போ வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அப்போ அவர் பேசப்பட்ட ஒரு வீடியோ. எதனால அப்படின்னா 2013 மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டிவி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு கொடுத்துட்டு இருக்கும்போது போய் தண்ணி குடிச்சிட்டு வராரு. அந்த டைம் அது வந்து பெரிய பேச பொருளானது. அதை கிண்டல் பண்ணுற விதமாக தான் வந்து இவர் திரும்ப வாட்டர் கேன் எடுத்து இந்த அதில் ரூபியோங்கிற வார்த்தை கூட மென்ஷன் பண்ணியிருப்பார் ட்ரம்ப். அதை தான் எடுத்து வந்து இப்போ ஏதோ பாகிஸ்தானுக்கு இது பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஸோ அமெரிக்காவில் ஒரு அரசியல்வாதியை ட்ரம்ப் கிண்டல் பண்ணி பேசியிருக்காவில். அதில் வாட்டருங்கிற வார்த்தையை மட்டும், அந்த பகுதியை மட்டும் ஐ நீட் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி வாட்டர்னா சிந்து நதி வாட்டர் இப்போ போயிட்டுருக்கு அதோட இதை லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சிந்து நதி பற்றியும் இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை வந்து ட்ரம்ப் வந்து பேசலை. அடுத்து ஒரு ஏவுகணை வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக தாக்குது. அதை அந்த வீடியோ எடுத்து போட்டு இன்னைக்கு ட்ரில்லுன்னு தானே தகவல், ஆனால் த்ரில்லுன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி தீபாவளி வெற்றி நமதே அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இந்த தாக்குதல் வந்து
ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்திய இராணுவத்தினுடைய தாக்குதலினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போயிட்டு அந்த மிசைல் வெடிக்குது, மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ பாகிஸ்தானில் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தின வீடியோ அப்படின்னு பரப்புகிறாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ நம்ம நல்லா பார்த்தோம், நம்ம தேடி பார்த்தோம் அப்படிங்கும்போது அது காசாவில் நடந்த காசாவில் இருக்க மருத்துவமனை வளாகம், அங்கே நடந்த ஒரு அட்டாக். அங்கே இஸ்ரேல் கவர்மெண்ட் காசா மேலே போட்ட குண்டு, அந்த வீடியோவை தான் இப்போ வந்து ஏதோ பாகிஸ்தானில் நடந்த மாதிரி சிந்தூர் ஆப்ரேஷனுடைய ஒரு பகுதிங்கிற மாதிரி அந்த வீடியோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை. ஸோ அந்த வீடியோ உண்மை இல்லை. அதே மாதிரி இன்னொரு வீடியோ, மசூதியில் தங்கியிருந்த பயங்கரவாதிகள் மேலே இந்தியா தாக்குதல் அப்படின்னு போட்டு இருட்டில் வந்து மேலேருந்து குண்டுகளாக உழுற மாதிரி ஒரு வீடியோ. அப்படியே குண்டு ஒன்று ஒன்றா விழுந்துகிட்டே இருக்கு, டப்புன்னு. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து இரவில் நடத்தப்பட்டதா அறிவித்ததுனால ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது இதுதான் அந்த ஒரிஜினல் வீடியோ போல் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடும். ஸோ இதுவும் வந்து ஃபேக்காக பரப்பக்கூடிய ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தோம்னா இஸ்ரேல் மேலே ஈரான் ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதல் அப்போ அவங்க போட்ட குண்டுகளுடைய அந்த வீடியோவை எடுத்து இதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர் பாருங்க அப்படின்னு பரப்புகிறாங்க. ஸோ இந்த வீடியோவும் உண்மையான வீடியோ கிடையாது. இதே மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்க வீடியோ, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எக்கச்சக்க வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க, ட்விட்டர் முழுக்க, ஃபேஸ்புக் முழுக்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்திய இராணுவம் செய்த செயல், நம்ம மோடி நாட்கள் செய்த செயல், ஆணையோடு பாகிஸ்தான் டார்கெட் அப்படி இப்படின்னு போட்டு பரப்புகிறாங்க. சரி, அதெல்லாம் உண்மையான வீடியோவாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, காசாவில் நடந்தது, ஈரானில் நடந்தது, எதையோ எடுத்து வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, நியூஸ் சேனல்ஸே பண்ணுறாங்க. வீடியோ கேமில் வந்ததெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பழைய வீடியோலாம் எடுத்து போடுறதெல்லாம் ஒரு பக்கம், நம்ம வீடியோ கேமில் சும்மா குண்டு வச்சுக்கி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு பாருங்கள் நவீன தாக்குதலை அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பதட்டமான சூழல் நிலவுற இந்த சூழலில் இந்த மாதிரி பொய்யான செய்திகள் பரப்புறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு சரியான அப்ரோச்சே கிடையாது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய இந்திய இராணுவம் அப்படின்னு போட்டு தாக்குதல் நடத்தினதா சொல்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு போடப்படுற வீடியோ நியூஸ் 18 சேனல்லே இந்த வீடியோ போடுறாங்க. எது கிடைச்சாலும் போட்டுடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல. மற்ற எல்லாரும் பரப்புறது சரி, சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிற நியூஸ் சேனலுமே இதை தான் பண்ணுறாங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா காசாவில், அதாவது காசா இஸ்ரேல் போர் போயிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேல் வந்து காசா மீது போட்ட குண்டு அந்த வீடியோ தான் ஏதோ இவங்க அந்த 9 இடத்துல தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை வந்து அந்த வீடியோ போட்டாங்க. நியூஸ் 18 சேனல்லே அப்படி போட்டனால அது வெளியே வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தோம்னா அந்த குண்டு வெடிச்சு கட்டடம் வாகனங்கள்லாம் செதறி கிடக்கிற மாதிரி இன்னொரு வீடியோ, இதுவும் ஆப்ரேஷன் சிந்தூரில் தாக்குதல் நடத்தப்பட்டப்ப எடுத்த வீடியோ அப்படின்னு பரப்புகிறாங்க. அந்த வீடியோவை செக் பண்ணோம்னா இது அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ வெடித்து அந்த பார்ட்ஸ்லாம் செதறி கிடக்கும், அதை எடுத்து போட்டு இதுதான் நடத்தின தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. ஸோ இந்த இந்த பதட்டத்தை மையப்படுத்தி டன்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்குது. ஸோ ஒவ்வொரு செய்தியுமே நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான வீடியோக்கள், புகைப்படங்கள் வரும்போது அது சரியானது தானா, அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் வெளியிட்டது தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம இந்த கேம் பற்றி சொல்லலாம்ங்களா, அந்த கேம் பற்றின ஒரு வீடியோ தான் இது. அடுத்ததான் இந்திய எல்லைக்குள் புகுந்த பாகிஸ்தான் விமானத்தை பொசுக்கி தள்ளிய போது அப்படின்ற மாதிரி ஒரு பீரங்கி இருக்கு கீழே, அங்கேருந்து சடன்னு குண்டு போய் இந்த விமானத்தை பிளாஸ்ட் பண்ணுது. இதை நம்ம பார்க்கும்போது என்னடா பார்த்தாலே தெரியுது, ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது, இதெல்லாம் இப்போ உண்மை நினச்சி நம்பி எல்லோரும் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது அந்த GTA 5ங்கிற ஒரு கேம் இருக்கும், அந்த கேமோட ட்ரைலர் அப்படிங்கிற அந்த ட்ரைலர் கிளிப்ஸ் இருக்குல்ல, அதில் வர சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த விமானம் அதில் நிறையா வருது. இன்னொரு விமானத்தை அடிக்கிறது, இன்னொரு 2 விமானம் மோதுறது, இந்த மாதிரி நிறையா வீடியோ வருது. அதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இன்னொரு வீடியோ, அதுவும் வீடியோ கேம் தான். என்னன்னா இந்த வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே அதிகமாக பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி லேசர் கன் மாதிரி இருக்குது பார்க்குறது. ஓகே 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 அப்படியே அது அது கண்டினியூவாக அப்படி ஒரு மாதிரி இந்த ரவுண்டு வளையம் மாதிரி போகுது, குண்டு போயிட்டே இருக்குது, அப்படியே தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது.
பாகிஸ்தானோட ஜெட்டு வந்து இந்தியாவால் வீழ்த்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பரப்புகிறாங்க. இப்போ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இதுவும் வந்து ஒரு வீடியோ கேம் தான். ஸோ ஆர்மா 3 அப்படிங்கிற அந்த கேமில் வரக்கூடிய அந்த ஷூட்டிங் சீனை எடுத்து இதை வந்து பாகிஸ்தான் ஜெட்டை இந்திய ஆர்மி வீழ்த்துது அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க. இது மில்லியன் கணக்கில் ஷேர் ஆகிட்டுருக்கு. 1-2 கிடையாது, மில்லியன் கணக்கில் ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ. மொசாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு யாருன்னு பார்த்தா இஸ்ரேலோட உளவுத்துறை, அதாவது உலகத்தோட டாப் அப்படின்னு வச்சா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ட்விட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நோட்டீஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணரோட ஒரு படம், இந்த படத்தை போட்டு நோட்டீஸ் சம்திங் அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு இந்த இஸ்ரேல் உளவுத்துறை வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது வந்து பாகிஸ்தானுக்கான எச்சரிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இஸ்ரேலோட மொசாதே வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய போர் அவதார ஃபோட்டோ அது அவருடைய பல கைகள் அவருக்கு பின்னாடி இருக்கு. ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கு, வாள் கத்தி. போருக்கு தயாராக கிருஷ்ணர் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை மொசாத் வந்து சிம்பாலிக்காக போட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்தியா பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு இதை வந்து பரப்புகிறாங்க. அதாவது மொசாத் இல்லை, மொசாத் கமெண்ட்ரி அந்த அக்கௌண்ட் பேர். அது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட். இது எப்போ கிரியேட் பண்ண அக்கௌண்ட்னா அந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்ததில்ல, அந்த டைம் வந்து பயங்கர ஃபேக் நியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ்லாம் வந்து இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணாங்க நிறைய இதை. ஆக்சுவலாக இது மொசாதோடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டே கிடையாது. மொசாதுங்கிற பேரில் யாரோ ஒருத்தவங்க ப்ளூடிக் வாங்கி இந்த ஐடியை நடத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொசாதுன்னு பேர் இருக்கிறதுனாலே நம்ம ஊர் மீடியாக்கள் சோசியல் மீடியாவிலலாம் எடுத்து எல்லாரும் மொசாது போட்டுருச்சுன்னு எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பகல்காமில் சுட்டு கொன்ன ஒரு தீவிரவாதியை வந்து பிடிபட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரப்புகிறாங்க. இதில் பார்த்தோம்னா அந்த பிடிப்பட்ட தீவிரவாதி யாருன்னா ஒரு பாஜக நிர்வாகி அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்படுது. ஒரு போஸ்டர் மாதிரி இருக்காது, ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி பகல்காம் பயணிகளை சுட்டுக்கொலை செய்த தீவிரவாதி பாஜக நிர்வாகி அவர் AK-47 துப்பாக்கியோட பிடிபட்டிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட இவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு காந்தியை கொலை செய்த கூட்டம் இந்தியா மக்களை கொலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து 2022 கைது பண்ணப்பட்ட ஒரு நபர், லக்ஸரி தொய்பா அப்படிங்கிற அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர். ஆக்சுவலாக இவங்களை கைது பண்ணுறதுக்கு ரிவார்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கைது பண்ணியிருந்தாங்க. ஆயுதங்களோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களே 2 பேரை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க. போலீஸே இதை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பேரை வந்து பிடிச்சி கொடுத்ததாகவும் அதில் ஒருத்தன் பேர் வந்து தாலிப் ஹுசைன் அப்படின்னும் காஷ்மீரோடைய ஜம்மு போலீஸ் அவங்க வந்து அவங்களோட ஐடியிலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன உண்மை அப்படின்னா இது வந்து 2022 நடந்தது. அப்போது பிடிப்பட்ட இந்த தாலிப் ஹுசைன்கிற நபர் இருக்காப்புல இல்லைங்களா, இவர் வந்து அந்த பிடிபடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம்னா பாஜகவினுடைய சிறுபான்மை அணி மைனாரிட்டி விங்கு அதில் இருந்திருக்கிறார். அதோடைய தலைவர் சமூக ஊடக பிரிவுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ அந்த பழைய கிளிப்பு எடுத்து அந்த பழைய ஃபோட்டோ எடுத்து இப்போ பகல்காம் தாக்குதலோட தொடர்புபடுத்தி பாஜக நிர்வாகி மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி பரப்புகிறாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆச்சு. RSS தலைவர் ஹெட்கேவர் அவரும் அம்பேத்கரும் ஒன்றா புல்லட்டில் போகிற மாதிரி, அதாவது பைக்கில் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, பின்னாடி ரிக்ஷா அது இதுன்னு நிறையா வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. போட்டு அம்பேத்கருக்கும் RSSக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டவங்களுக்கு இது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை பதிவிட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஹெட்கேவரும் அம்பேத்கரும் டெய்லி ஒன்றா உட்காந்து பைக்கில் போகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. 2 பேரோட கருத்துமே ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்ல மாதிரி ஒரு கருத்து. ஸோ அவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க பாருங்கள் அவங்களோட ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோவே கிடையாது. இது எடிட் பண்ணி AI மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை. உண்மை என்னன்னா ஹெட்கேவேர் வந்து அம்பேத்கரை ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்காரு. அது எப்போ அப்படிங்கும்போது அந்த கொள்கை அவங்களோட இந்து ராஷ்டிரா கொள்கையை வந்து அவர்கிட்ட சொல்ல போகும்போது அவருக்கு அது ஏற்புடையதா இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு தடவை சந்திக்க போனது தான். அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது. அந்த கொள்கைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்க முடியாதுன்னு நிராகரிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பைக்கில் ஒன்றா உட்காந்து போகிற அளவுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஹெட்கேவருக்கும் அம்பேத்கருக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு ஃபேக்கான ஃபோட்டோ. அடுத்து தமிழ்நாட்டில் இந்த கோயில்களில் கலெக்ட் ஆகிற காசு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வரி போடுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து வரி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வரியில் பெரிய பார்ட் எடுத்து
சர்ச்சுக்கும் மசூதிக்கும் கொடுத்துட்றாங்க, வாரி கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு நியூஸு. இது வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பரு கெட்டாவே பரவுது. அது நியூஸ் பேப்பரில் போட்ட ஒரு நியூஸ் பேப்பர்னால் என்ன, டைரெக்டாக ரிப்போர்ட்டிங் போவாங்க, அந்த நியூஸை கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆராய்வாங்க, அங்கே எங்கே தெரிஞ்ச இடத்துல இல்லை கோயிலுக்கே கால் பண்ணி கேட்பாங்க. எவனோ ஊர் பேர் தெரில, ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போஸ்ட்டு போட்டிருக்கான் அப்படிங்கும்போது அதை எடுத்து ஒரு நியூஸாக போட்டு பேப்பர் கட்டிங்காக போட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூஸாக. அதை வந்து எடுத்து யார் வீட்டு காசை யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டு. அதாவது கோயிலுக்கு நம்ம போடுற காசெல்லாம் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போயின்னுக்குது. அதனால் உண்டியல்லாம் காசு கொடுக்காதீங்க, எதுனாலும் அர்ச்சகர் கையில் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது. ஸோ இந்த நியூஸ் கட்டிங் இருக்குல்ல, அந்த நியூஸ் கட்டிங்லே அவங்க எந்த ஒரு நியூஸு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது கர்நாடகாவோட நியூஸ் அப்படின்னு. ஆமாம். ஸோ தமிழ்நாட்டு நியூஸே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நடக்கிற மாதிரி இதை வந்து பரப்புகிறாங்க முதல்ல. ரெண்டாவது, கர்நாடகாவில் அந்த ஸ்கீம் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. அங்கே வந்து சர்ச்சுக்கும் மசூதிக்கும் அப்படிங்கிற எங்கேயுமே அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடிக்கு மேலே வசூல் வந்துச்சுன்னா அதில் வந்து 10% வரி விதிப்போம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 10%ங்கிறதும் ஏதோ திடீர்னு இப்போ புதுசாக அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் 10% வரி அப்படிங்கிறது புதுசாக திடீர்னு கொண்டு வந்தது கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்திருக்கு, 5% வரின்னு நீண்ட காலமாக இருந்திருக்கு. அதை 10% மாற்றிருக்கிறாங்க. ஸோ அது சரியாக தவறான்னு விவாதிக்கிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சுக்கும் மசூதிக்கும் வாரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியை கிளப்பிட்டு, அதுவும் கர்நாடகாவை சேர்ந்த அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டு என்னென்னோ பண்ணுறாங்க. அடுத்து இப்போ தான் வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படிங்கிற விருதுகள்லாம் வழங்கப்பட்டுச்சு ஒன்றிய அரசால். அதில் வந்து நடிகர் அஜித்குமாருக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்க ஒன்றிய அரசு. ஆமாம். அப்போ வந்து பயங்கர நிறைய ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஜனாதிபதி கூட நிற்கிற மாதிரிலாம் எல்லாரும் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. தனியாக வந்து மோடி வந்து அஜித்தை கூப்பிட்டு பாராட்டினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓ, நடிகர் அஜித்தை நேரில் அழைத்து கௌரவித்த பிரதமர் நரேந்திர மோடி, விஸ்வகுருவுடன் தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இனி தமிழ்நாடு நமக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறதுக்காக தான் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, விஜய் வேற பாலிடிக்ஸில் குதிச்சிட்டாரு. தலை இப்போ வந்து நம்ம ஜி கூட விஸ்வகுரு கூட போய் நின்ட்டாரு, இனிமேல் எல்லாம் அடித்து நொறுக்க போகிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்து செக் பண்ணோம்னா உண்மையிலேயே அஜித்தும் மோடியும் தனியாக சந்தித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லை. இதை தேடி பார்க்கும்போது இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. எப்படின்னா, அந்த பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா மாதிரியே இன்னொரு ஃபோட்டோலேயே அந்த அம்மா உட்காந்து யார் அந்த அம்மா இருந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செஸ் பிளேயர், செஸ் சாம்பியன் குகேஷ். அவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் படிக்கும்போது மோடி கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. குகேஷ் அவங்க அம்மா தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த குகேஷ் தலையை மட்டும் வெட்டி இந்த தலையை சேர்த்துட்டாங்க உள்ள, அவ்வளோதான். தலையை வெட்டி தலையை சேர்த்துட்டு அதை வந்து அஜித்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அஜித்தும் மோடியும் தனியாக சந்தித்ததாக எந்த புகைப்படமும் வெளியில் வரல. ஸோ இதுவும் ஃபேக்கானது. ஸோ தொடர்ச்சியாக இந்த பகல்காம் சம்பவத்தை ஒட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழலை மையப்படுத்தி இதை எப்படியாவது இதிலிருந்து ஒரு வெறுப்பை அறுவடை பண்ணணும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பு பரப்பணும் அப்படின்னு நோக்கத்தில் பல பொய்யான செய்திகள் பல அக்கௌண்ட்லேருந்து பரப்பப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழலில் இருக்கும்போது நம்ம சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பரபரப்பான பதட்டப்படுத்தக்கூடிய செய்திகளெல்லாம் கொஞ்சம் அமைதியாக, இது சரியான செய்தி தானா, இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, இதை யார் சொல்லியிருக்காங்க, இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து நம்ம வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றதும் நம்ம அதை பகிர்றதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரும்பாலான செய்திகள், பெரும்பாலான புகைப்படங்கள், பெரும்பாலான வீடியோக்கள் அப்படிங்கிறது பொய்யான புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் தான் இருக்குது. ஸோ இது சம்மந்தமான வீடியோக்களை பகிரும்போது கொஞ்சம் கவனமாக அதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்தியை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு ஊடகம். இது எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. ஸோ இந்த ஊடகம் பார்த்தோம்னா மக்களாகிய நீங்கள் கொடுக்குற காசுலேயும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய காசுலேயும் தான் இந்த ஊடகம் நடக்குது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை சரியாக இருக்குது, இது முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடு மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது.
ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி வைக்கலாம். நன்றி. நன்றி.